ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். காய்ஸ், இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா நம்ம தளபதியோட மூவி ஜனநாயகனை ரிவ்யூ பண்ண போவோம். காய்ஸ் காய்ஸ் ஜனநாயகம் மூவி பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆயிடுச்சு. நல்லா சூப்பராகவே ஓடிக்கிட்டு இருக்கு. காய்ஸ், இந்த மூவி பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸாக லீக் ஆகிருந்தது ஆன்லைனில். பட் இருந்தாலும் அவங்க வெயிட் பண்ணி நிறைய சட்ட போராட்டம் பண்ணி இப்போ ஃபைனலாக வந்து நம்ம விஜய் வந்து சிஎம் ஆனதுக்கப்புறம் அவரோட படம் இப்போ ரிலீஸ் பண்ணிட்டாங்க. நான் இந்த படத்தை வந்து தேட்டரில் பார்த்துட்டேன். காய்ஸ், நல்லா இருக்கு. காய்ஸ், இப்போ நம்ம ஜனநாயக ஸ்டோரி லைன் பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து விஜய் வந்து ஜெயிலில் இருப்பார். அப்போது வந்து கௌதம் வாசுதேவன் அவருக்கு வந்து ஹெல்ப் பண்ணுவார். அவர் வந்து அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியாமல் இருக்கும், விஜய் அம்மாவுக்கு. கடைசியாக அவர் ஒரு வாட்டி வெளியே போய் பார்க்கணுன்னு சொல்லுவாங்க. ஸோ அதுக்கு வந்து அவர் ஹெல்ப் பண்ணுவார். அதனால் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா சஸ்பெண்ட் பண்ணிடுவாங்க. ஸோ வந்து கௌதம் வாசுதேவன் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மமிதா பைஜு வந்து விஜய் கூட நல்லா ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக வந்து சின்ன வயசுலேருந்தே அவங்க கூட விளையாடிட்டு இருப்பாங்க. அப்போது வந்து அவங்க அப்பா வந்து சொல்லுவார், என் பொண்ணு எப்படியாவது ஆர்மி ஆஃபீஸர் ஆகணும்னு சொல்லிட்டு. ஏன்னு கேட்டால் அவளுக்கு வந்து சின்ன வயசுலேருந்தே வந்து ஒரு எதை பார்த்தாலுமே ஒரு பயம் இருக்கும். ஸோ அந்த பயத்தை போக்குறதுக்காகவே ஆர்மி ஆஃபீஸராக ஆகணும்னு நினைப்பார். அப்போது வந்து விஜய் வந்து ஏன் உங்கள் பொண்ணுக்கு இந்த பயம் இருக்குன்னு கேட்கும்போது, அவங்க சின்ன வயசில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க அம்மா வந்து இறந்து போயிடுவாங்க. அதை நேரில் மமிதா பைஜு பார்த்துருப்பாங்க. ஸோ அதனாலேயே வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு அந்த சடன் பேனிக் அட்டாக் மாதிரி ஒரு டிசீஸ் இருக்கும். ஸோ வந்து விஜய் வந்து கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஆர்மி ஆஃபீஸராக ஆக்குவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லுவார். ஸோ அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா விஜய் வந்து ஜெயிலேருந்து வெளியே வந்துடுவார். ஜெயிலேருந்து வெளியே வரும்போது நம்ம கௌதம் வாசுதேவன் பார்க்க போவார். அப்போது வந்து கௌதம் வாசுதேவன் ஒரு வேலை விஷயமா வெளியே போவார். அப்போ விஜய் தான் வந்து பார்த்திங்கன்னா மமிதா பைஜுவாக பார்த்துக்குவார். அந்த டைமில் கௌதம் வாசுதேவனுக்கு சடனாக ஒரு வந்து ஆக்சிடெண்ட் ஆகிடும். ஆக்சிடெண்ட் ஆனதால் அதுக்கப்புறம் வந்து குழந்தையா இருக்க நம்ம மமிதா பைஜுவை ஃபுல்லாகவே விஜய் தான் எடுத்து வளர்ப்பார். விஜய் வந்து பார்த்திங்கன்னா மமிதா பைஜுவை ஒரு ஆர்மி ஆஃபீஸராக ஆக்கிறதுக்கு ட்ரை பண்ணுவார். ஸோ அதுக்கான எல்லா ட்ரைனிங்கும் வந்து மமிதா பைஜு கொடுப்பாரு. எப்போல்லாம் ஒரு ட்ரைனிங் கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா மமிதா பைஜுக்கு ஆர்மியில் சேர்றதுக்கு இன்ட்ரெஸ்டே இருக்காது. இருந்தாலும் வந்து விஜய்க்காக இவங்க வந்து எல்லா விஷயத்தையும் பண்ணுவாங்க. ஒன் டைமில் வந்து பார்த்தீங்கன்னா விஜய்க்கும் மமிதா பைஜுக்குமே ஒரு சண்டை வந்துடும். எனக்கு இதெல்லாம் வேணாம், நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சண்டையே போடுவாங்க. அப்போ வந்து விஜய் வந்து இல்லை, உனக்கு ஆர்மி தான் கரெக்டு, உனக்கு கல்யாணம்லாம் பண்ணி வைக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லுவார். ஒன் பாயிண்ட் ஆஃப் டைமில் வந்து மமிதா பைஜுக்கும் விஜய்க்குமே ஒரு சண்டை வரும். அதுக்கப்புறமா வந்து விஜய் வந்து மமிதா பைஜு புரிஞ்சுக்குவாங்க. விஜய் சொல்கிறதா கரெக்டு, அதாவது நம்ம அப்பா சொல்கிறதா கரெக்டுன்னு சொல்லிட்டு அவங்க புரிஞ்சுக்குவாங்க. அதுக்கப்புறமா வந்து பார்த்திங்கன்னா இந்த படத்தோட வில்லனு வந்து பார்த்திங்கன்னா மமிதா பைஜுவை கொல்ல ட்ரை பண்ணுவாங்க. அப்போ விஜய் வந்து காப்பாற்றுவார். விஜய்க்கும் வில்லனுக்குமே பார்த்திங்கன்னா முன்னாடியே வந்து அறிமுகம் இருக்கும். அதாவது ரெண்டு பேருமே போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. நம்ம தளபதி விஜயும் ப்ளஸ் நம்ம வில்லனும் பார்த்தீங்கன்னா ஒரு டைமில் ஒரே ஊரில் போலீஸ் ஆஃபீஸராக இருப்பாங்க. விஜய் வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கும் அவருக்கும் சின்ன சண்டை வந்துருக்கும். ஸோ அந்த ப்ரீவியஸ் வெஞ்சன்ஸ்லாம் இருக்கும் இந்த கதையில். அப்புறம் பார்த்தீங்கன்னா பிரகாஷ் ராஜ் வருவார். பிரகாஷ் ராஜ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அரசியல்வாதி. அவர் வந்து பார்த்தீங்கன்னா வில்லனான இருக்கிற அவரை வந்து ஃபர்ஸ்ட் நல்லவனாக இருப்பார் பாபி டியோல். அப்புறமா அவரை கெட்டவனாக மாற்றி விட்டுருவார். ஸோ ஃபைனலாக வந்து வில்லனாக இருக்கிற நம்ம பாபி டியோலும் நம்ம பிரகாஷ் ராஜும் என்ன ஆனாங்க தான் இந்த படத்தோட கதை. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஃபைனலாக வந்து கிளைமேக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்சி வார்னு நடக்கும். அதாவது இந்த ரோபோட்ஸ்லாம் வச்சு சண்டை போடுவாங்க. அந்த ஃபைட்டில் எப்படி நம்ம விஜய் ஜெயிக்கிறாரு, ப்ளஸ் கடைசியாக வந்து நம்ம வில்லனெல்லாம் எப்படி தோக்கடிக்கிறாரு தான் கதை. இதில் வந்து இந்த பிரகாஷ் ராஜோட விஜய்க்கும் வந்து ஒரு பெரிய சண்டை நடக்கும். அந்த ஃப்ளாஷ்பேக்லாம் போயிட்டு வருவாங்க. கைஸ், இந்த படம் பார்த்தீங்கன்னா என்ன கேட்டால் நல்லா இருக்கான்னு கேட்டிங்கன்னா விஜய் ஃபேன்ஸ்க்காக எடுத்த படம். ஸோ விஜய் ஃபேன்ஸுக்கு கண்டிப்பாக ரொம்ப பிடிக்கும். ஆனால் வந்து இப்போ காமன் ஆடியன்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து கொஞ்சம் லென்த்தியாக இருக்க மாதிரி இருக்கும். மற்றபடி பார்த்தீங்கன்னா நீங்கள் விஜயை வந்து கடைசியாக ஒரு வாட்டி தேட்டரில் பார்க்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக ஒன் டைம் இந்த ஃபிலிம் வாட்சபிள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விஜயோட டான்ஸுக்காக இந்த படம் பார்க்கலாம் கைஸ். அவர் இந்த சில ஒன்று ரெண்டு பாட்டு பார்த்தீங்கன்னா அனிருத் வந்து இந்த செம்மையாக மியூசிக் பண்ணியிருப்பார். ஸோ அனிருத் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு விஜய் ஃபேனாகவே இறங்கி அவருக்கு சாங்ஸ்லாம் வந்து இதில் வந்து இது பண்ணியிருப்பார். ஸோ வந்து பாட்டு டான்ஸ்லாம் இந்த படத்தில் சூப்பராக இருக்கும் கைஸ். மெயினாக வந்து சூப்பராக இருக்கும். அப்புறம் பார்த்தீங்கன்னா கைஸ், இந்த படத்தில் வந்து ஆக்ஷன் சீக்வன்ஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா பாலையா ஸ்டைலில் இருக்கும். அதாவது நம்ம தெலுங்கு படம் மாதிரி இருக்கும். ஆக்ஷன் சீக்வன்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்தாலுமே அது நம்ம விஜய்க்கு ஏற்ற மாதிரி தான் கொஞ்சம் நெரேட்டிவ் செட் பண்ணியிருப்பாங்க.
பட் வந்து கொஞ்சம் வைலன்ஸ் அதிகமாக இருக்க மாதிரி இருக்கும். இந்த படம் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க எல்லாம் பார்க்க முடியாது. இந்த படத்துக்கு வந்து ஏ சர்டிஃபிகேட் கொடுத்துருக்காங்க. ஒன்லி வந்து பார்த்தீங்கன்னா அடல்ட்ஸ் மட்டும்தான் இந்த ஃபிலிம்க்கு அலவுடு. ஃபைனலாக பார்த்தீங்கன்னா இந்த படம் வந்து பார்க்குறதுக்கு வர்த்தாக கேட்டிங்கன்னா இது வந்து ஒன் டைம் வாட்சபிள் கைஸ். அதுவும் விஜய் ஃபேன்ஸ்க்கு செம்ம ட்ரீட்டாக இருக்கும். மற்றபடி காமன் ஆடியன்ஸ்க்கு வந்து ஒன் டைம் வாட்சபிள். ஸோ அவங்க மறக்காமல் நீங்கள் மிஸ் பண்ணாமல் தேட்டரில் பாருங்கள். மெயினாக வந்து பார்த்தீங்கன்னா விஜய் வந்து ஃபஸ்ட்டு இன்ட்ரோ சீன்லாம் செம்மையாக இருக்கும். அதுவும் இல்லாமல் அவர் சீஃப் மினிஸ்டராக இருக்கார். ஸோ அந்த டைட்டில் கார்டெலாம் வரும்போதுலாம் வந்து பார்த்தீங்கன்னா செம்ம கூஸ் பம்ஸ் தான் இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் என்ன இருக்குன்னு கேட்டிங்கன்னா வேற ஒன்றும் இல்லை கைஸ், அவ்வளோதான். ஸோ வந்து ஃபேமிலியோட ஒன் டைம் வாட்சபிள் கைஸ், ஜாலியாக என்ஜாய் பண்ணுங்கள். ஓகே கைஸ், இந்த படத்தை தேட்டரில் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். மீண்டும் உங்கள் இன்னொரு ரிவ்யூவில் சந்திக்கிறேன். அதுவரையும் உங்களிடம் விடைபெறுகிறேன். உங்கள் லக்கி பாஸ்கர். பை பை கைஸ்.